ஹாய் ஆல், ஒரு ஹெல்த்தியான க்ரன்ச்சியான ஆல்மண்ட் குக்கி செய்யலாமா? ஒரு பவுலில் 90 கிராம்ஸ் ரூம் டெம்பரேச்சர் பட்டரை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் கூடயே 60 கிராம்ஸ் பவுடர் சுகரையும் 60 கிராம்ஸ் ப்ரௌன் சுகரையும் மிக்ஸ் பண்ணி ஸ்மால் பேட்சாக சைடெலாம் ஒவ்வொரு தடவையும் மிக்ஸ் பண்ணும்போதும் சைடெலாம் எடுத்து விட்டு நம்ம க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிக்சர் கூடயே 60 கிராம்ஸ் ஆல்மண்டை நல்லா பவுடர் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மிக்சரில் 80 கிராம்ஸ் மைதாவை ஸ்மால் பேட்சில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் கூடயே நான் ஆல்மண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாக்கோ சிப்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்சரை ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ண மிக்சரை எடுத்து நல்லா நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் குக்கீஸ் ஆட்டம் செஞ்சு அதை ஒரு சின்னதாக சாப் பண்ண ஆல்மண்டை இது கூடயே மேலே சேர்த்துக்கலாம். இந்த மிக்சரை நம்ம ஓவனில் 170 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன். நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எட்ஜஸ்லாம் ப்ரௌனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரௌனாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம் வெளியே. அப்படி இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். க்ரன்ச்சியான ஆல்மண்ட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு.